ஒரு நிமிஷம். சாயில் மெக்கானிக்ஸை இந்த வாட்டியும் நான் பெருசா படிச்சுட்டு போறது இல்லைன்னு நினைக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட்ல சொல்ற ஒரு 4-5 விஷயத்தையாச்சும் பார்த்துட்டு போயிருங்க. ஜியோ டெக்னிக்கல் இன்ஜினியரிங் இந்த கேட்டை பார்த்தாலே பயமா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். செமஸ்டர் அப்போவே எப்படியாவது இந்த ஒரு பேப்பரை கடந்து வந்துட்டா போதும்டா அப்படின்னு இருந்துச்சு. அதை முடிச்சுட்டு வந்து இங்க அப்படியே எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் உட்கார்ந்தோம்னா எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லயும் இதுக்கு ஒரு ஹை வெயிட்டேஜ் கொடுத்திருப்பாங்க. ஜோக்ஸ் அப்பார்ட், இதுக்கு ரீசன் என்னன்னா நீங்க என்ன ஒரு ஸ்ட்ரக்சர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாலும் சரி, அங்க ஃபர்ஸ்ட் நம்ம போய் என்கவுண்டர் பண்ண போற ஒரு விஷயம் என்னன்னா சாயில பத்தின ஸ்டடியும் தான். அகைன் நீங்க அந்த மொத்த லோடையும் கொண்டு வந்து நீங்க ஒரு சாயில் மேல தான் ரெஸ்ட் பண்ணணும். அப்ப அதோட ஸ்டடி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் ஒரு சிவில் இன்ஜினியரா உங்களை ரெக்ரூட் பண்ணணும் அப்படின்னா இந்த பர்டிகுலர் டாபிக்ல உங்களுக்கு எவ்வளவு நாலேஜ் இருக்கு அப்படிங்கறத டெஸ்ட் பண்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு சப்ஜெக்ட்டை நீங்க தனியா படிக்கிறது கண்டிப்பா கஷ்டம். ஏன்னா நிறைய அதுல வந்து தியரிஸ் இருக்கும், டெரிவேஷன்ஸ் இருக்கும், ஃபார்முலாஸ் இருக்கும், எதை எப்போ அப்ளை பண்ணணும்ன்ற கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. சோ இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்டை நான் டீச் பண்ண போறேன். அது உங்களுக்கு அப்கமிங்கா வரப்போற டிஎன்பிஎஸ்சி ஏஇஆ இருக்கட்டும், எஸ்எஸ்சி ஜேஇ கேட் எந்த லெவல் எக்ஸாமா இருந்தாலும் சரி, இந்த ஸ்டடி உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ண போது. நீங்க அந்த செஷன்ல ஜாயின் பண்ணிக்கணும் அப்படின்னா கீழ இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. our team will reach you out. ஒரு நிமிஷம். சாயில் மெக்கானிக்ஸை இந்த வாட்டியும் நான் பெருசா படிச்சுட்டு போறது இல்லைன்னு நினைக்கிறீங்கன்னா அட்லீஸ்ட்ல சொல்ற ஒரு 4-5 விஷயத்தையாச்சும் பார்த்துட்டு போயிருங்க. அதுல ஃபர்ஸ்ட் சாயில் மெக்கானிக்ஸ் ரிலேட்டடா இருக்கிற கிராஃப்ஸ், கன்சிஸ்டன்சியா இருக்கட்டும், பார்ட்டிகல் சைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் கர்வா இருக்கட்டும், தென் காம்பாக்ஷன் கர்வ், இது எல்லாத்தையுமே கண்டிப்பா பாத்துக்கணும். இதை தவிர்த்து சாயில் கிளாசிபிகேஷன் ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி போட்டு படிச்சு வச்சுக்கோங்க. அண்ட் டயக்ராமேட்டிக்கா பாத்தீங்கன்னா கான்டாக்ட் பிரஷர் அண்ட் செட்டில்மெண்ட் இது ரிலேட்டடா ஒரு பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷன் இருக்கும். தென் சாயில் சாம்பிளரை பத்தின ஒரு டயக்ராம், அப்புறம் மோர் சர்க்கிள், இது மாதிரி இந்த ஏரியாஸை ஃபோக்கஸ் பண்ணுங்க. இதை தவிர்த்து இங்க நான் லிஸ்ட் பண்ணியிருக்கிற இந்த 10 டேர்ம்ஸ்க்கான டெஃபினேஷன் என்ன, அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுட்டு போங்க. இது மட்டுமே நீங்க எக்ஸாம்ல வரக்கூடிய क्वेश्चंसல நிறைய ஆன்சர் பண்றதுக்கான சான்சஸ் இன்னும் அதிகமாக்கும். இதை தவிர்த்து எனக்கு இன்னும் டெப்தா கத்துக்கணும்னு ஆசையா இருக்கு சார் அப்படின்னா சாயில் மெக்கானிக்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவா லைவ் செஷன்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ண போறோம். அதுல ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. our team will reach you out.